வன்னியர் மக்கள் என்னென்ன நன்மை செஞ்சாங்கன்னு தெரியாது. நன்மை செஞ்சாலும் என்னென்ன நன்மை செய்யணும், அந்த வன்னிய மக்களின் முன்னேற்றத்துக்காக இவங்க ஒரு டாக்டர், இன்னொரு டாக்டர் ஒரு இலவச ஆஸ்பத்திரி கட்டிக்கலாம். இலவச ஆஸ்பத்திரி கட்டி வன்னியர்களுக்கு பெரிய விழுப்புரத்தில் சென்று வந்து அவங்க எங்கே சென்று நிறைய இருக்காங்களோ கட்டி கொடுத்துருக்கலாம். ஒரு கல்லூரி கட்டியிருக்கலாம். வன்னிய சங்கம்லாம் வன்னிய சங்கம் ஒன்று சேர்த்து இவங்க கொஞ்சம் பெரிய அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி சம்பளம் செய்வாங்க. இந்த நாடா சமயத்தில் பெரிய அளவு பணத்தை போட்டு ஒரு கல்லூரி ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இங்கே திருமண நாயக்கர் மாதிரி திருமண நகரில் நாயக்கர் கல்லூரி அதை அவங்க நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. கோயில்பட்டியில் ஒரு நாயக்கர் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. காரைக்குடி செட்டியார் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வசதியாக இருக்காங்க. இதில் வன்னியர்லேயே நல்லா வசதியாக இருக்கவங்க சென்னமன் சார் இருக்காரு. இவங்க காலத்தில் வன்னிய மக்களுக்காக ஒரு பெரிய இலவச ஆஸ்பத்திரி குறைச்சி இலவசம் வேண்டாம், குறைஞ்ச இதில் கட்டணத்தில் இலவச ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம். அதே மாதிரி இலவசம் கிடையாது, ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பெரிய கல்லூரி. இல்லை இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க அங்கங்க ஆளுகளை நியமிச்சு படிப்பு வேலை ரெண்டு முக்கியம். படிப்பு வேலை கொடுத்தீங்கன்னா யாரும் இலவசம்